ஹாய். இன்னைக்கு என்ன பேசலாம் அப்படின்னு அந்த கண்ணாடி காத்திடலாம். ஏன்னா கண்ணாடி மாட்டி இருந்தேன்னு வச்சுக்கிடுவேன், ரொம்ப நல்லா இல்லாத இருக்கு. ஓகேவா? அதாவது நண்பர்கள், உறவினர்கள் அப்படின்லாம் நிறைய பேர் நமக்கு இருந்தாங்க. ஆனா உண்மையை சொல்ல போனா நண்பர்கள் அப்படின்னு எனக்கு பெருசா கிடையாது. அப்படி நண்பர்கள்னு சொல்லனா நம்ம யூடியூப்ல தான் உள்ளவங்கள தான் சொல்லணும். அது நம்மகிட்ட வந்து கொஞ்ச நேரம் பேசுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க, விசாரிப்பாங்க, போவாங்க. இந்த மாதிரி நண்பர்கள். அப்புறம் ரொம்ப கல்யாணத்துக்கு முன்னாடியே இருந்து ஒரே ஒரு ஃப்ரெண்டு எனக்கு இருக்கிறாங்க. ஃப்ரெண்டு அப்படின்னாலும் பேசுவோம். அவங்களுக்கு எனக்கு வந்து வயசு டிஸ்டன்ஸ் உண்டு. அவங்க என்னோட பெரியவங்க தான். ரொம்ப இது எப்படி சொல்ல, நான் வந்து என்கிட்ட எனக்கு ஒண்ணு தெரியும். அத எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமும் மறைக்காம நான் ஒருத்தங்கிட்ட சொல்றேன் அப்படின்னு யாருமே இது நாள் வரை கிடையாது. சந்தோஷமா இருக்கட்டும், இல்ல மனசு பட்ட வலிகளா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நான் ஷேர் பண்ணக்கூடிய எல்லாமே ஷேர் பண்ணக்கூடிய ஒரே ஒரு நபர். இந்த நபர்ன்னு மனுஷன் கிடையாது. நான் கும்பிடக்கூடிய தெய்வம். அதாவது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி தெய்வம் இருக்கும். நான் நான் சாமி கும்பிடுறது வந்து நான் கும்பிடுற தெய்வம் வந்து பராசக்தி, மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி அம்மா. சின்ன பிள்ளையில இருந்தே அந்த தெய்வத்தை நான் வழிபட்டு இருக்கேன். தடுக்கி விழுந்தாலும் அம்மா பராசக்தி அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒரு இது. அவங்க கிட்டதான் என்னுடைய எல்லா விஷயங்களையும் நான் ஷேர் பண்ணுவேன். ஏன்னா மனுஷங்க கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா எப்பவும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்படிதானே? எல்லாரும், அது நீங்களும் தான். நான் வந்து எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு நபருமே இந்த உலகத்துல கிடையாது. ஏன்னா சூழ்நிலைகள் தான் மனுஷனை வந்து அந்த மாதிரி இந்த மாதிரி மாத்தும். திருடானா இருக்கட்டும், கொள்ளக்காரன் யாருவா இருக்கட்டும், அவன் வந்து பிறந்து வரும்போதே கொள்ளக்காரனா, கொலையாளியா, மற்றவங்களை ஏமாத்தி அந்த மாதிரி ஆட்களை பிறக்கிறது இல்லையே. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அந்த மாதிரி அவங்கள மாற்றிடுது. அதெல்லாம் நம்ம சரின்னு சொல்ல வரல, நம்ம அந்த பேச்சுக்கு வரண்டாம். என்னுடைய அப்படி ஒரே ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடியே உள்ள ஒரு அக்கா தான் சொல்வேன், ஃப்ரெண்டுலாம் கிடையாது. ரொம்ப பெருசா அவங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணுவோம். எல்லாத்தையும் ஷேர் பண்ணோம்னா நம்ம கும்பிட தெய்வத்திட்ட தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை தாண்டி நம்ம நிறைய சொந்தங்கள் வருவாங்க, போவாங்க. பஸ்ல பயணிக்கிறோம், எத்தனையோ பேர் நம்ம பக்கத்துல இருப்பாங்க. யாருமா எந்த ஒருமானு விசாரிக்கிற மாதிரி அப்படி போற போக்குல விசாரிப்பாங்க, போயிருவாங்க. அதை இறங்கக்கூடிய இடம் வந்தோன்னா அவங்க இறங்கி போயிருவாங்க. இத மாதிரிதான் வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு அனுபவம் இருக்கும். அது மாதிரிதான் எனக்கும் இருக்குது. யாருமே வந்து கடைசி வரை நம்ம கூடவே இருக்கவே மாட்டாங்க. அதை நீங்க நம்பாதீங்க. அக்கான்னு சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு தோழின்றுவாங்க, எல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா கிடையாது அப்படிங்கிறது இருக்க முடியாது. அதுதான் உண்மை. ஏன்னா வந்து நான் நல்லா பேசுறேன், நீங்க நினைக்கும் போதெல்லாம் நான் பேச முடியும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு சில டைம்ல நம்ம நல்லா பேசக்கூடியவங்களே நமக்கு கால் பண்ணுனா சரியா இருக்குடா, நேரங்கெட்ட நேரத்துல கால் பண்ணியிருக்காங்க, என்ன பண்றது, அந்த மாதிரி எல்லாம் நமக்கு தோணும். எனக்கெல்லாம் தோணி இருக்கு. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு டென்ஷன்ல இருப்போம், இல்ல முக்கியமான ஏதாச்சும் வேலை இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து ஃப்ரீயா இருப்பாங்க. சரி, நம்ம அம்மாட்ட கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவோங்க. அப்போ நமக்கு வந்து நம்மள வேலை வெட்டி எதுவுமே இல்லாம இருந்தோம்னா, அக்கா எப்படி இருக்கேன், நல்லா இருக்கியா, வாங்க அப்படின்னு நம்மளும் பேசுவோம். மணிக்கூர் கணக்கில் பேசுவோம். ஆனா அப்படி இல்லை. ஒரு சில டைம்ல வந்து நம்மளே ஏதோ ஒரு பல டென்ஷன்ல இருப்போம். ஒரு நேரம் கால் பண்ணும்போது எடுத்து பேசுற மாதிரி சூழ்நிலையில இருக்கும். ஒரு நேரம் சரி திருப்பி திருப்பி கூப்பிடாங்களே என்னன்னு நமக்கு போன் அட்டன் பண்ணா அவங்க ஒண்ணுமே இல்லாத விஷயத்த பேசிட்டு இருப்பாங்க. அப்பவும் நமக்கு எரிச்சல் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த மனநிலையில கேட்கக்கூடிய மனநிலை சூழ்நிலைகள்ல நம்ம இருக்க மாட்டோம். அப்ப நம்ம பொய்யாட்டும் சொல்லலாம், இல்ல எனக்கு வேலை இருக்குது, இல்ல எனக்கு ஒரு கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்ண முடியாது. அது வந்து நல்லா நட்பா இருந்தாலும் சரிதான், நல்லா கூட பிறந்த உறவே இருந்தாலுமே ஒரு சில நேரங்கள்ல நம்ம அவாய்ட் பண்ணுவோம். அது எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்ப என்ன பேச வந்தேன்னா, நான் இப்படிதான் தொட பேசுவேன். அப்படிதான் தொட பேசுவேன். நான் வந்து இப்படி பேசுறதுக்காகவே வந்து
எப்படி சொல்ல, நான் வேலைக்கு போய்கிட்டு இருந்ததை நிறுத்தி வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. அதாவது என்னுடைய வேலை வந்து டெய்லரிங் வேலை. அப்போ டெய்லர் வேலை பார்த்ததுனால கொஞ்சம் கழுத்து பெல்ட் போட அளவுக்கு நம்ம நிலைமை வந்துடுச்சு. டாக்டர் வந்து இந்த வேலையை நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால, ஓகே வேலையை விட்டுறலாம் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வாட்டியும் வேலையை விடுவேன். எப்படி விடுவேன்னா, நான் வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு உட்காரு வீட்டுல இருப்பேன். ஒரு 2 வாரம் 3 வாரம் ஆனது கொஞ்சம் ரெடி ஆகணும்னா நான் பழையபடி வேலைக்கு வரேன்ட்டு போயிருவேன். இந்த மாதிரிதான் போயிட்டு இருந்தேன். மாதிரி ஒரு கட்டத்துல எல்லாம் வேண்டவே வேண்டாம் அந்த மாதிரி உட்காந்துட்டேன். வேலைக்கு ஒண்ணு இதுல இன்னொரு விஷயம்னா, நான் வேலை பார்த்த கடையே டெய்லர் கடைய வந்து ஜவுளி கடையா மாத்தி சேல்ஸ் உமனா வேற வேலை பார்த்தேன். அது ஒரு நல்ல ஜாலியா நல்லா எப்படி சொல்ல, அதெல்லாம் வந்து ஒரு கடை மாதிரியே நினைச்சு நம்மளால பரமாறுறது கிடையாது. சொந்த வீடு மாதிரி 7, 8 வருஷம் நம்ம வேலை பார்த்தேன்னு நினைக்கிறேன். ரொம்ப அந்த ஓனரும் சரி நல்ல டைப்பு. அப்படியே ஃப்ரீயா போகணும் வேலை பார்த்தோம். நம்ம உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால வேலையை விட்டோம். அது வேற. அப்படியே வேலையை எப்பவும் கலகலன்னு 4 ஃப்ரெண்ட்ஸோட 4 பேர்னா நம்ம கூட வேலை பார்க்குறவங்க இல்லைன்னா பக்கத்து வீடு ஏதோ ஒண்ணு பேசிட்டே இருக்க முடியதுதான் என்னுடைய கேரக்டர். யார் மனசையும் காயப்படுத்த மாட்டேன். அது வேற. ஆனா கொஞ்சம் பேசுவோம். ஆஹ் ஏன்னா வந்து நம்ம வந்து ஒத்தைக்கு ஒரு பிள்ளைய பிறக்கல. 4, 5 பேரு கூட பிறந்தோம். அம்மா வீட்டுல இருக்கும்போது சரி ஜாலியா அப்படி இருந்து ஒரு டைப்பா இருந்து மேரேஜுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்படி போச்சு. மற்ற தனி குடுத்தனம் தனியா வந்து அப்புறம் பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ந்த உடனே அந்த ஒரு தனிமையை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு அப்புறம் பொருளாதார ரீதியா கொஞ்சம் சிக்கல் கஷ்டம் அப்படி எல்லாம் வந்தோடனே வேலைக்கு போகணும்னு வேலைக்கு போன இடத்துல நம்மளை போல உள்ள லேடிஸ் எல்லாம் ஃப்ரெண்ட் ஆகி அப்படியே அது ஒரு கலகலன்னு போச்சு. இப்போ வேலையை விட்டு வீட்டுல இருக்கும்போது போர் அடி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு இருக்கும்போது சேனல் ஆரம்பிச்சு அப்புறம் அதுக்காக மெனக்கெட்டு வீடியோ போடாது சமையல் கிச்சன் எல்லாம் நீட் பண்றதுன்னா சமையல் வீடியோ போடலாம் கிச்சன் எல்லாம் கவர் பண்ணணும். அப்போ கிச்சன் எல்லாம் கொஞ்சம் நீட் பண்ணணும் எக்ஸ்ட்ரா எப்பவுமே நம்ம துடைக்க வாங்குவோம் அது வேற இருக்குது எக்ஸ்ட்ரா பண்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் லைவ் போட்டோம் அது ரொம்ப ரொம்ப ஜாலியா போச்சு. எல்லாரும் பேசுவாங்க வந்து நல்லா விசாரிப்பாங்க எந்த ஊர் என்னன்னு கேட்பாங்க. அப்புறம் அது ஒரு மாதிரி நல்லா போச்சு போயிட்டு இருந்து. வேற என்ன சொல்ல அவங்க கிட்ட. ஓகே இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல்னாக்கி மீன் குழம்பு. என்ன மீனோ சொன்னாவில அந்த மீனை பாக்குறதுக்கு குட்டா மீன். எங்க குட்டா மீனா அப்படின்னே எங்க வீட்டுக்காரங்க திட்டிவிட்டாங்க. குட்டா மீன் இல்லாத வேற ஏதோ ஒரு மீன் சொன்னாவில எல்லாம் ஒருத்த மீன் பேர் மறந்து போச்சேன். ஐயோ குதிப்பு குதிப்புன்னு சொன்னாங்க அந்த மீன் பேர். ஆனா வந்து அதை பாக்குறதுக்கு குத்தா மீன் சைஸ்ல இருக்கும். குத்தா மீன் எங்க ஊர்ல ஒரு மீனை சொல்லுவோம் அந்த சைஸ்ல இருந்து குதிப்பு மீன். கறி எப்படி இருக்குன்னா எனக்கு தெரியாது. இந்த பக்கத்துல ஒரு கோயில்ல கூட அவங்க ஒரு குடும்ப கோயில்ல அவங்க வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலையில பட்டாணி குருமா இருந்து தோசைக்குள்ளது அதை தோசை சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டேன். மதியானத்துக்கு சாம்பார் ரசம் அவியல் கூட்டு நார்த்தங்காய் கூட்டு வச்சு சாப்பிட்டுட்டு வந்தேன். வந்து சரி அப்படியே கொஞ்சம் நேரம் உங்ககிட்ட நீங்க ஷேர் பண்ணி பேசுவோம் சொல்லிட்டு விட்டு பேச இருந்துட்டேன். அது நைட்டுக்கு சாப்பாடு கொஞ்சம் சாப்பாடு இருக்கு பாருங்க. மீன் குழம்பு அப்படியே வச்சது இருக்கு. அப்படியே இருக்கு மீன் குழம்பு. அதே அப்படியே நைட்டுக்கு முட்டை பொரிச்சு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு சாப்பாடு இதுதான். நாளைக்கு உள்ள கதை நாளைக்கு பார்க்கலாம். அப்புறம் வந்து இன்னைக்கு முக்கியமாட்டு உங்ககிட்ட பேசுறதுக்குன்னு என்னதோ நினைச்சு வந்தேன். என்னத்தையோ பேசிட்டு இருந்திருக்கேன். ஓகேவா. அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு ஏதோ ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு வந்தேன்னா அதாவது யாருமே வந்து நம்ம கூட கடைசி வரை வரமாட்டாங்க. அவங்க கடைசி வரை நம்மகிட்ட நட்பா இருப்பாங்க. கடைசியா உடன்பிறப்போ வந்து பேசி சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கிற சூழ்நிலைகள்லாம் இப்ப கிடையாது. அவங்க ஃபேமிலியை பாக்குறதுக்கே பெரிய பாடா இருக்கு. அதனால யாருமே இந்த இடையில் வந்தவர்கள் இளைப்பாற மட்டும்தான் அப்படின்னு நான் ஒரு வாசகம் படிச்சிருக்கேன். அதை கூட பிறந்தவங்களே நம்ம கூட எப்பவுமே ஒற்றுமை இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இப்போதைக்கு குறைஞ்சு போச்சு. அப்புறம் அப்படி இருக்கும்போது இடையில் வந்தவர்கள் வந்து எப்பவுமே நம்ம கூடவே வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது தானே. அதனால எப்பவுமே நம்ம வந்து அன்பா இருக்கிறது தப்பு கிடையாது. அந்த அன்பு கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுனா ஐயோ 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 நம்ம தப்பா நினைச்சிட்டாங்களே நம்ம வந்து நம்ம இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களே நம்மகிட்ட பேசுறது பிடிக்கலையே அந்த மாதிரி எல்லாம் நமக்கு வந்து ஒரு ஃபீலிங் வராது. ஏன்னா நம்மளே ஒரு இடைவெளியை ஆட்டோமேட்டிக்கா மெயின்டைன் பண்ணிட்டோம்னா சரி இப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் வாழ்க்கையில. அதனால எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். சில விஷயம் எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் தெரியும்னு.
சொல்லுவாங்க எல்லாரும் பலருக்கு அட்வைஸ் எல்லாம் சொல்லுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து அந்த தலைவலியும் அந்த ஜலதோஷம் தும்மி தும்மி இருக்கும்போது அது அவ்வளோ கஷ்டம். அதை அனுபவிக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாருக்குமே தெரியாது. ஓகே. நான் வந்து பேசுனதுல ஏதாவது தப்பு தவறுகள் இருந்தா மன்னிக்கணும். மன்னிச்சுக்கங்க. சரியா? வளவள குளகுளன்னு பேசுன மாரி இருக்கும். கோச்சுக்காதீங்க. நான் இப்படிதான். என்ட்ட ஏதாவது பேசணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் இத பத்தி பேசுறேன். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா. பாய். சி யூ.